அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இப்போ நம்ம பார்க்க இருப்பது எளிமையான முறையில் ஜோதிட பலன் எடுத்தல். ஏன்னா நம்மெல்லாம் படிச்சிட்டோம், 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறோம். இன்னும் பலன் எடுத்த பாடு இல்லை. அப்போது பலன் எடுக்கிறதுக்கு முதல் என்னத்தை பார்க்கணுன்னு நமக்குள்ளேயே ஒரு குழப்பம். இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, ராசிலேருந்து பார்க்கலாமா, லக்னத்துலேருந்து பார்க்கலாமா, இல்லை தசாபதியிலேருந்து பார்க்கலாமா அப்படின்னு நம்மளாலே முடியல. அப்போது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஜாதகத்தை வாங்கணுன்னே பார்க்க வேண்டிய முதல் விஷயம் லக்னாதிபதி. லக்னம் நின்ற அதிபதி லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2வது திதி சூன்யத்தில் போய் மாட்டக்கூடாது. பாதகத்தில் போய் இருக்கக்கூடாது. பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது. அதுபோக நீச கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பலம் இழந்து லக்னாதிபதி இருந்தாருன்னா அவர் லக்னாதிபதி எதையுமே அவரால் செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அப்போது லக்னாதிபதி கரெக்டாக இருக்கிறாரா, நல்லா இருக்கிறாரா அப்படிங்கிறத முதல் பாருங்கள். கரெக்டாக இருந்தாருனா தான் இந்த ஜென்மத்தில் அவர் எல்லா விதமான சுப பலனையும் அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி சிரமத்தில் சிக்கிட்டாருன்னா எந்த பலனையும் இவரால் அனுபவிக்க முடியாது. அதனால் லக்னாதிபதியினுடைய சிறப்பை முதல் பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்தால் எல்லாத்தையும் அனுபவிப்பார். எல்லா விதமான சந்தோஷங்களையும், துக்கமாக வந்தால் கூட அதையும் சமாளித்து போகக்கூடிய தன்மை இந்த லக்னாதிபதி மறையாமல் இருந்தால் அந்த இடத்துல அது இருக்குது. அதனால் நீங்கள் லக்னாதிபதி மறையிறாரா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயமாக பார்த்துக்கோங்க. இதுதான் லக்ன பலம்னு சொல்லுவாங்க. ஒரு முதல் விஷயம், அந்த லக்னாதிபதி நான் முதல் சொன்னது இந்த லக்னாதிபதி 6, 12 திதி சூனியம், பாதகம், நீச தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி வாங்கின நட்சத்திராதிபதி. லக்னாதிபதி ஏதோ நட்சத்திரத்தினுடைய ஒரு துணையில் தான் இருப்பார். அந்த நட்சத்திர அதிபதி உங்களுக்கு அதே 6, 8, 12 இருக்கக்கூடாது. நீச தொடர்பு இருக்கக்கூடாது. திதி சூன்யத்தில் மாட்டக்கூடாது. பாதக தொடர்பு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் முழுமையாக அந்த லக்னம் ஜெயிச்சு மேலே வருதுன்னு அர்த்தம். லக்னாதிபதி போய் மாட்டி லக்னாதிபதி வாங்க நட்சத்திராதிபதி மாட்டலைன்னா பாதி பலன் தான். சிலதை செய்வார், சிலதை செய்ய மாட்டார். இது பாதி பலன் தான். 2 பேருமே இல்லாமல், 2 பேருமே இந்த நீச தொடர்போ அல்லது இந்த பாதகமான ஒரு கெடுதலான சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஜாதகன் முழுமையான நல்ல பலனை அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத முதல் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.